ஹலோ பிஜிஎஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு இந்த லிப் மட்டும் ரொம்பவே பிளாக்கா இருக்கும். அதாவது கலர் இல்லாம ரொம்பவே டல்லா அந்த மாதிரி இருக்கும். நம்ம ஃபேஸ் நல்லா கலரா இருக்கும். ஆனா லிப் மட்டும் ரொம்பவே பிளாக்கா இருக்கும். அந்த பிளாக்னஸ ரிமூவ் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான இன்கிரீடியன்ட் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த இன்கிரீடியன்ட்ட நீங்க ரெகுலரா யூஸ் பண்ணும்போது உங்க லிப் மேல இருக்கிற அந்த பிளாக்னஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி உங்க லிப் நல்லா பிங்கிஷா நல்லா சாஃப்டா இருக்கும். இப்ப அந்த பேண்ட எப்படி ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் வீடியோல போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களோட ரெகுலர் நோட்டிபிகேஷனுக்கு வரும். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். இப்ப இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஃபர்ஸ்ட் ஒரு பவுல் எடுத்துக்கிறேன். அதுல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த சுகர் கூட பிஞ்ச் ஆஃப் டர்மரிக் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் இது கூட ஹாஃப் லெமனை பிழிஞ்சு சாறு மட்டும் எடுத்துக்கோங்க. இப்ப இதை எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒன்னோட ஒண்ணு நல்லா மிக்ஸ் ஆகும். ரொம்பவே சிம்பிளான மெத்தடு தான். இந்த சுகர் கரைஞ்சிடக்கூடாது. அந்த அளவுக்கு நீங்க லெமன் ஜூஸ் எடுத்துக்கிட்டாலே போதும். அதுக்கு மேல நீங்க எடுத்துக்காதீங்க. இப்ப அந்த பேக்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்திருப்பீங்க. வீட்ல இருக்கிற சிம்பிளான இன்கிரீடியன்ட்ஸ் வச்சு தான் நான் இந்த பேக்க ரெடி பண்ணியிருப்பேன். இந்த பேக்க நீங்க ரெகுலரா யூஸ் பண்ணும்போது உங்க லிப் மேல இருந்து பாத்தீங்களா அந்த பிக்மெண்டேஷன் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ரிமூவ் ஆகும். அது மட்டும் இல்லாம உங்க லிப்ல இருக்கக்கூடிய அந்த டெட் ஸ்கின் செல்ஸ் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அத ஃபர்ஸ்ட் நல்லாவே ரிமூவ் பண்ணி விடும். அந்த டெட் ஸ்கின் செல்ஸ் ரிமூவ் ஆனாலே உங்க ஸ்கின் நல்ல ஒரு பிங்கா மாற ஆரம்பிச்சிடும். இப்ப அந்த பேக்க என்னோட லிப்ல நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன். இப்ப இந்த பேக்க என்னோட லிப்ல அப்ளை பண்ணிரலாமா? நீங்க அப்ளை பண்றதுக்கு முன்னாடி என்னோட லிப்ப பார்த்தாலே தெரியும். ரொம்பவே டல்லா தான் இருக்கும். அதே நேரத்துல எனக்கும் அங்கங்க பிக்மெண்டேஷன் மாரி லைட்டாவும் இருக்கும். இப்ப இந்த பேக்க என்னோட லிப் ஃபுல்லா நான் அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணிட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் ரொம்பவே மைல்டா நீங்க ஸ்க்ரப் பண்ணி குடுங்க. ரொம்ப ஹார்ஷா குடுத்துறாதீங்க. நீங்க அப்படி குடுக்கும்போதும் கூட நம்ம லிப்லயுமே டேமேஜ் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஏன்னா நம்ம லிப் ரொம்பவே சாஃப்டா இருக்கும். ஸோ அதுக்கு ஏத்த மாதிரி தான் நம்ம ஸ்க்ரப் பண்ணி கொடுக்கணும். அதனால ரொம்ப ரொம்ப சாஃப்டாவே நீங்க ஸ்க்ரப் பண்ணி கொடுங்க. உங்கள்ட்ட கைட்ட ஸ்க்ரப் பண்ணி கொடுக்க முடியல அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு பதிலா பேபி ப்ரஷ்ன்னு இருக்கும் பாத்தீங்களா, அது கூட நீங்க வாங்கி அதுல கூட நீங்க ஸ்க்ரப் பண்ணி கொடுத்துக்கோங்க. ரொம்பவே சாஃப்டா தான் ஸ்க்ரப் பண்ணி கொடுக்கணும். இந்த மாதிரி நீங்க ஸ்க்ரப் பண்ணி குடுக்கும்போது, உங்க லிப்ல இருக்கிற அந்த ஹைப்பர் பிக்மெண்டேஷன்லாம் ரிமூவ் ஆகும். அதே நேரத்துல உங்க லிப்ல டெட் ஸ்கின் செல்ஸ் இருக்கு அப்படின்னாலும், அதையுமே ரிமூவ் பண்ணி குடுத்துரும். ஒரு 10 மினிட்ஸ் நம்ம ஸ்க்ரப் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா நீங்க லிப்ல அப்ளை பண்ணியிருக்கீங்களா, அந்த மாஸ்க்க ரிமூவ் பண்ணிருங்க. ரிமூவ் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறமா உங்களுக்கே தெரியும் நல்ல ஒரு டிஃபரன்ஸ். இதுக்கப்புறம் நீங்க லிப் பாம் வச்சிருக்கீங்க அப்படின்னா, லிப் பாம நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. அப்படி இல்ல அப்படின்னா, வீட்ல ஆயில் இல்லைன்னா நெய் இந்த மாரி ஏதாவது இருந்துச்சுன்னா, அத லிப்ல அப்ளை பண்ணிக்கோங்க. உங்க ஸ்கின்ன நல்லா சாஃப்டானா பார்த்துக்கும். இந்த பேக்க நீங்க ஒரு 7 டேஸ் ரெகுலரா அப்ளை பண்ணி பாருங்க. அப்ளை பண்ணும்போது உங்க ஸ்கின்ல நல்ல ஒரு ரிசல்ட் தெரியும். உங்களோட அந்த பிக்மெண்டேஷனெல்லாம் ரிமூவ் பண்ணி உங்க லிப் நல்லாவே பிரைட்டன் ஆகுறத நீங்க நல்லாவே பார்க்கலாம். இப்ப அந்த பேக்க எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத நான் டீட்டெயிலா சொல்லியிருப்பேன். நீங்களும் அந்த வீடியோ ஃபுல்லா டீட்டெயிலா பார்த்துருப்பீங்க. இதே மாரியே நீங்க ரெகுலரா அப்ளை பண்ணிட்டு வாங்க. மினிமம் ஒரு 7 டேஸ்லயே உங்க லிப்ல நல்ல சேஞ்சஸ் தெரிய ஆரம்பிக்கும். உங்க லிப்ல இருக்கிற அந்த பிளாக்னஸ்லாம் ரிமூவ் ஆகி, உங்க ஸ்கின் நல்லாவே பிரைட்டன் ஆகும். நல்ல சாஃப்டாவும், நல்ல பிங்க்காவும் லிப் மாற ஆரம்பிக்கும். கண்டிப்பா இந்த பேக்க எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி என்னோட கமெண்ட்லயே ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம சேனல நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னாலும் மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களோட ரெகுலர் நோட்டிபிகேஷனுக்கு வரும். See you next video. Take care. Bye bye.